அப்பா, ஆண் பிள்ளையா பிறக்கிற ஒவ்வொருத்தரும் பெத்தவங்களுக்கு நல்ல மகனா இருக்கணும், கூட பிறந்தவங்களுக்கு நல்ல சகோதரனா இருக்கணும், கட்டின மனைவிக்கு நல்ல கணவனா இருக்கணும், ஊருக்கு நல்ல மனுஷனா இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே நீங்க என்கிட்ட சொல்லுவீங்களேப்பா. ஆனா இன்னைக்கு அது எதையுமே கடைபிடிக்க முடியாம அது எதுக்கும் தகுதியில்லாத ஒரு ஆளா நான் இங்க வந்து நிக்கிறேன்பா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க என்கிட்ட வாங்கின சத்தியம்தான். சத்தியமா? பஞ்சாயத்துல எனக்கு எதிரா புவனா பிராது கொடுத்திருக்கா. அவ கொடுத்த பிராதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாம போனதுக்கு காரணம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பேச வைக்கிறதுக்கு எப்படி எப்படியோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல கடைசி வரைக்கும் என்னோட பதில் மௌனம் மட்டும்தான். காரணம், ஒரு மகனா நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். அந்த சத்தியத்தை மீறி நான் ஒரு நாளும் நடக்க மாட்டேன்பா. அவருக்கு ரகுராம் என்ன சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பான்? பஞ்சாயத்துல என் தரப்பு விளக்கத்தை நான் சொல்ல போறதில்ல. தீர்ப்பு நமக்கு எதிராதான் வரும். தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல யார் முகத்தையும் பார்க்கிற தைரியமோ, அவங்க வருத்தத்துக்கு ஆறுதல் சொல்ற மனசோ எனக்கு இல்லப்பா. நான் உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற மன நிம்மதியோட நான் இந்த ஊரை விட்டு போறேன்பா. என்ன நடந்தாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் மீற மாட்டேன், காப்பாத்துவேன். பஞ்சாயத்துல நான் மௌனமாவே இருப்பேன்பா.